வணக்கம். இன்றைய வீடியோவில் நமது தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் வாழ்ந்த சித்தர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எத்தனை சித்தர்கள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் எதில் பெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அவங்களுடைய அனைத்து தகவல்களும் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, முதல்ல யார் இந்த சித்தர்கள் அப்படின்னு பார்த்துடலாம். சித்தர்கள் அப்படின்றவங்க நம்ம தமிழ்நாட்டில் பழங்காலத்தில் ஆன்மீகத்துறையிலையும் மருத்துவத்துறையிலையும் ஆயுள் காலத்துறையிலையும் யோக முறைகள் தத்துவங்கள் மற்றும் பல துறைகளில் நிபுணர்களாக வாழ்ந்த பழம் தமிழர்கள் பழம் இந்தியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். தன்னுடைய தவத்தாலும் தன்னுடைய விடாமுயற்சியாலும் அனைத்து கலைகளையும் அறிந்த சக மனிதர்கள் தான் இந்த சித்தர்கள் அப்படின்றவங்க. இந்த சித்தர்கள் செய்த முக்கிய செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, யோகம், தியானம் மற்றும் ஆன்மீக சத்தியங்கள், அப்புறம் சித்த மருத்துவம், மூலிகை செடிகளை கண்டறிதல், பயன்படுத்தும் முறைகளை விவரிப்பது, நூல்கள், கவிதைகள், தத்துவ குறிப்புகள், வர்மங்களை கண்டறிகிறது, நாடியை வைத்து உடலை ஆராயிறது போன்ற அனைத்தையும் கண்டறிந்து அனைவரும், அதாவது இப்புவியில் வாழும் அனைத்து மக்களும் நலமுடன் வாழ வழிவகை செய்தவங்க தான் இந்த சித்தர்கள் அப்படின்றவங்க. சரி, எத்தனை சித்தர்கள் இருந்தாங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம். பழமையான தமிழ்நாட்டில் பொதுவாக 18 சித்தர்கள் நமக்கு தெரிஞ்சு இருந்திருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியாமல் பல சித்தர்கள் இந்த பூமியில் இருந்திருக்காங்க. இதில் ஆண் மட்டும் கிடையாது, பெண் சித்தர்களும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாத்துலேயும் முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தா 18 சித்தர்கள் மட்டும்தான். இந்த 18 சித்தர்கள் அறிந்ததில் ஏதாவது ஒன்றை மட்டும் அறிந்ததுனால தான் இந்த 18 பேருக்கு சீடர்களாக இருந்தனாலும் பல சித்தர்கள் நமக்கு தெரியாமல் போயிட்டாங்க. சரி, அந்த 18 சித்தர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம். அகத்தியர், திருமூலர், போகர், கோரக்கர், கொங்கணர், கருவூரார், பாம்பாட்டி சித்தர், இடைக்காடர், சட்டைமுனி, நந்திதேவர், குதம்பை சித்தர், அழுக்காணி சித்தர், அகப்பை சித்தர், ராமதேவர், புலஸ்தியர், மச்சமுனி, தன்வந்தரி, பதஞ்சலி. இவங்க தான் அந்த 18 சித்தர்கள். இவங்க தான் முக்கியமான 18 சித்தர்களும் கூட. சரி, இவங்க வாழ்ந்த காலம், பிறந்த காலம், யார் யார் இவங்களுக்கு சீடராக இருந்தாங்க அப்படின்னு ஷார்ட்டாக இப்போ பார்த்துடலாம். அகத்தியர், இவர் பிறந்த காலம் கிமு 2000 இருந்து 3000க்குள்ளே பிறந்திருக்கிறார். இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தா 1000 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்திருக்கார். காயகல்ப மூலிகைகளை பயன்படுத்தி வாழ்ந்திருக்காரு. இவர் பொதிகை மலையில் ஜீவசமாதி அடைந்திருக்கிறாரு. இவருடைய சீடர்கள்னு பார்த்தா திருமூலர், போகர், கொங்கணர், இவங்க மூவரையும் சீடர்களாக கொண்டு இருந்திருக்கிறாரு இந்த அகஸ்தியர் அப்படின்றவர். இவர் சித்த மருத்துவம், தமிழ் இலக்கணம் போக இந்த மூன்றுலையும் கைத்தேர்ந்து இருந்திருக்கிறாரு. இரண்டாவது திருமூலர், இவர் பிறந்த காலம் கிமு 2000 நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தில் பிறந்திருக்காரு. 3000 ஆண்டுகள் இந்த புவியில் வாழ்ந்திருக்காரு. இவர் சிதம்பரம் பக்கத்தில் ஜீவசமாதி அடைந்திருக்கிறாரு. இவருடைய குருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர். இவருடைய சீடர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைவ யோகிகள் எல்லாருமே இவருடைய சீடர்களாக இருந்திருக்கிறாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தை உருவாக்குனதே இந்த திருமூலர் அப்படின்றவர் தான். மூன்றாவது போகர், இவர் பிறந்த காலம் கிமு 1000 இருந்து 500க்குள்ளே பிறந்திருக்கிறாரு. வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தா 700 ஆண்டுகளில் இருந்து 1000 ஆண்டுகளுக்குள்ளே வாழ்ந்திருக்காரு. இவர் பழனி மலையில் ஜீவசமாதி அடைந்திருக்கிறாரு. அதாவது பழனி மலை கோயிலே இவர் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார். இவருடைய குருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர். இவருடைய சீடர்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தா இடைக்காடர், கருவூரார், சட்டைமுனி, புலிப்பாணி, இவங்கெல்லாம் தான் முக்கியமானவங்க. இவர் பார்த்தீங்கன்னா ரசவாதம் மற்றும் நவபாசனங்களை கைத்தேர்ந்து இருந்திருக்கிறாரு. நான்காவது கோரக்கர், இவர் பிறந்த காலம் கிமு 8 முதல் 9ஆம் நூற்றாண்டில் பிறந்திருக்கிறாரு. 200 முதல் 500 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாரு. சதுரகிரி மலைக்கு மேலே ஜீவசமாதி அடைந்திருக்கிறாரு. இவருடைய குரு பார்த்திங்கன்னா மச்சேந்தர் என்பவர் தான் இவருடைய குரு. இவருடைய சீடர்கள் அப்படின்னு பார்த்தா யோகிகள் எல்லாருமே இவருடைய சீடர்கள் தான். இவர் ஹடயோகம் அப்புறம் மூலிகை மருத்துவத்தில் கைத்தேர்ந்து இருந்திருக்கிறாரு. ஐந்தாவது கொங்கணர், இவர் பிறந்த காலம் கிமு 500ஆம் நூற்றாண்டு. இவர் 300+ ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாரு. திருப்பதியில் திருமலையில் ஜீவசமாதி அடைந்திருக்கிறாரு. இவருடைய குருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் மற்றும் போகர். இவர் பார்த்தீங்கன்னா காயகல்ப மூலிகை மற்றும் சித்த மருத்துவத்தில் கைத்தேர்ந்து இருந்திருக்கிறாரு. ஆறாவது கருவூரார், இவர் கிபி 10ஆம் நூற்றாண்டில் பிறந்து 150 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறாரு. தஞ்சாவூரில் இருக்க பெரிய கோயிலில் தான் இவர் ஜீவசமாதி அடைந்திருக்காரு. இவருடைய குருன்னு பார்த்தீங்கன்னா போகர். இவர் ஆலய ஆகம விதிகளை உருவாக்கி அதில் கைத்தேர்ந்திருக்கார். அது போக ரசவாதத்துலேயும் கைத்தேர்ந்து இருந்திருக்கிறாரு. ஏழாவதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர். இவர் பிறந்த காலம் கிபி
12ஆம் நூற்றாண்டுலேருந்து 120 ஆண்டுகளுக்கு மேலே வந்துட்டு வாழ்ந்திருக்கிறாரு. தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் வந்துட்டு இவர் ஜீவசமாதி அடைந்திருக்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா குண்டலினி யோகம்ல வந்துட்டு கை தேர்ந்திருக்கிறாரு. அது போக 2 பாம்புகள் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிந்து அனைவருக்கும் வந்துட்டு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. 8வது பார்த்திங்கன்னா இடைக்காடர். இவர் கிபி 10லேருந்து 11ஆம் நூற்றாண்டுக்குள்ளே பிறந்து 150 ஆண்டுகளுக்கு மேலே வந்துட்டு வாழ்ந்திருக்காரு. இவர் குற்றாலமில் ஜீவசமாதி அடைந்திருக்கிறாரு. இவர் வந்துட்டு ஜோதிடம் மற்றும் வானியலில் வந்துட்டு கை தேர்ந்து இருந்திருக்கிறாரு. 9வது பார்த்திங்கன்னா சட்டைமுனி. இவர் கிபி 9ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். 200 ஆண்டுகளுக்கு மேலே வந்துட்டு வாழ்ந்திருக்கிறாரு. சீர்காழியில் வந்துட்டு இவர் ஜீவசமாதி அடைந்திருக்கிறாரு. இவர் சித்த மருத்துவம் மற்றும் தந்திரங்கள் அதாவது சித்திகளில் வந்துட்டு கை தேர்ந்து இருந்திருக்கிறாரு. 10வது நந்தி தேவர். இவர் மனிதராக வந்துட்டு பிறக்கலை. இவர் மனிதராக பிறந்த காலம் அப்படின்னு எதுவும் கிடையாது. இவர் வந்துட்டு ஒரு அவதாரம், சிவபெருமானோட அருளால் பிறந்த அவதாரம். இவர் வந்துட்டு தெய்வங்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து வாழ்ந்திருக்கார். இவர் கைலாய மலையில் வந்துட்டு ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது போக இவர் வந்துட்டு யோகம் மற்றும் சிவ தத்துவத்தில் வந்துட்டு கை தேர்ந்து இருந்திருக்கிறாரு. 11வது குதும்பை சித்தர். இவர் வந்துட்டு கிபி 12ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு பிறந்தவர். இவர் வந்துட்டு திருவண்ணாமலையில் வந்துட்டு ஜீவசமாதி அடைந்திருக்கிறாரு. இவர் பக்தி மற்றும் ஞான பாடல்களில் கை தேர்ந்து இருந்திருக்கிறாரு. 12வது அழுக்காணி சித்தர். இவர் சித்த மரபில் தீவிர தவம் செய்த அவதூத சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கிமு 3000 இருந்து 600 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு புராணங்களில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இவர் தென் தமிழக மலைப்பகுதிகளில் ஜீவசமாதி அடைந்திருக்காங்க. எங்கேன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாக்டாக தெரியலை. இவர் மூலிகை மருத்துவம் மற்றும் தவம் யோகங்களில் கை தேர்ந்து இருந்திருக்கிறாரு. 13வது அகப்பை சித்தர். இவர் கிமு 3000 இருந்து கிபி 700க்கு இடைப்பட்ட காலமில் பிறந்து வாழ்ந்திருக்கிறாரு. இவர் ஞான யோகம் மற்றும் சுய உணர்வுகளை கட்டுப்படுத்தி மற்றும் அந்த சுய உணர்வுகளை அழிக்கும் திறமை வந்துட்டு பெற்று அதில் வந்துட்டு கை தேர்ந்து இருந்திருக்கிறாரு. 14வது ராமதேவர். இவர் கிமு 500 முதல் கிபி 200க்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்து வாழ்ந்திருக்கிறாரு. இவர் போகர் சித்தருக்கு குருவாகவும் இருந்திருக்கிறாரு. இவர் மதுரையில் இருக்க அழகர் மலையில் வந்துட்டு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இவரை யாக்கோபோ சித்தர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை பற்றி போகரே வந்துட்டு ஒரு பாடலில் வந்துட்டு சொல்லியிருக்காரு. யாக்கோபோ அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு அவர் வந்துட்டு ஒரு பாடலே வந்துட்டு இயற்றி சொல்லியிருக்கிறாரு. இவர் என்னென்ன பண்ணார் அப்படின்றது எல்லாத்தையும். இவர் பார்த்திங்கன்னா ரசவாதம் மற்றும் மருந்து செய்முறைகளில் கை தேர்ந்திருந்திருக்கிறாரு. 15வது புலஸ்தியர். இவர் மகாமுனி அப்படின்னு கூட சொல்லலாம். சத்தியயுகம் திரேதாயுகமில் வந்துட்டு வாழ்ந்தவர். அகஸ்தியரோட குரு. அகஸ்தியர் மற்றும் போகர் இவங்களோட குரு அப்படின்னு கூட சொல்லலாம். நவபாசான மருந்து செய்முறையில் கை தேர்ந்து இருந்திருக்கிறார். 16வது மச்சமுனி. இவரும் பார்த்திங்கன்னா சத்தியயுகம் அப்புறம் திரேதாயுகமில் தான் வாழ்ந்திருக்கிறாரு. கிமு 4000 இருந்து கிபி 2000 நூற்றாண்டுக்குள்ளே பிறந்து வாழ்ந்திருக்கிறாரு. இவர் ஹடயோகம், சுவாசம், காற்று இவைகளில் வந்துட்டு கை தேர்ந்து இருந்திருக்காரு. அந்த காற்றை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத வந்து இந்த மச்சமுனி அப்படின்றவர் கை தேர்ந்து இருந்திருக்கிறார். 17வது தன்வந்திரி. இவர் அனைத்து யுகங்களிலும் மருத்துவ ஆசானாக அனைத்து சித்தர்கள் குருவாக வாழ்ந்தவர். விஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு கூட சொல்லாங்க தன்வந்திரியை. இவர் மருத்துவத்தில் கை தேர்ந்து இருந்திருக்கிறாரு. 18வது பதஞ்சலி. யோகங்களோட குரு, உலகிற்கு யோக மரபை தந்தவர். இந்த பதஞ்சலி அவரும் பார்த்திங்கன்னா கிபி 200 முதல் கிபி 400 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் இவர் வந்துட்டு வாழ்ந்திருக்காரு. இவர் ராமேஸ்வரத்தில் ஜீவசமாதி அடைந்திருக்கிறாரு. இவர் தான் பார்த்திங்கன்னா யோகம் மற்றும் யோக சூத்திரங்களை உருவாக்கி அதில் வந்துட்டு எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்றத கை தேர்ந்து இருந்திருக்கிறாரு பதஞ்சலி அப்படின்றவங்க. இவ்வளோதாங்க இந்த 18 சித்தர்களுடைய அனைத்து விவரங்களும். இப்போ அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு சித்தர்களுடைய வரலாறு, அவங்க என்னென்ன பண்ணாங்க, எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, எந்த இடத்துல எக்ஸாக்டாக ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்களை எப்படி நமக்கு வழிபடலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.